செங்கோட்டையன் அவர்கள் அந்த இவரு நயினா நாகர் ஒரு ஆளா, பிஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்றாரு. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நயினா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாருமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் 1 போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவராக ஆகி இன்றைக்கு எல்லோரும் நல்ல பேரெடுத்து அழகமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன காரணத்துக்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார், பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார்? நான் அவரை பார்த்து கேட்பது, இந்த திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அன்னைக்கு என்ன காரணத்துக்காக போனார்? பிஜேபி மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் என்ன? 3 முறை காங்கிரஸை வீழ்த்தி பிரதமர் அமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு, நல்ல பிரதமர், மக்கள் அருமையான பெயர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமை எடுத்திருக்க அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி தாண்டோடித்தனமாக பேசக்கூடாது. எந்த விதத்திலும் வயதை தவிர எந்த வகையிலும் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய குறைந்தவரே அல்ல. அவர் முன்னால பிறந்திருப்பார், பின்னால பிறந்திருக்கார். அதை வைத்து அவர் ஒரு ஆளா ஒரு கட்சியா சொல்வது அது மக்களுடைய தீர்ப்புக்கு தான் விடணும். அன்னைக்கு வள்ளலார் பார்க்க போயிருக்காரு கடலூருக்கு. அதனால வள்ளலார் வவுசிட்டு போனா வவுசிப்பாரு, பள்ளிவாசலுக்கு போனா இது அல்லாவின் ஆட்சிப்பாரு. இது ஒரு சந்தர்ப்பவாதி சந்தர்ப்பவாதி மாதிரி அவர் பேசி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய இருக்கிறது போல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேர்தலில் அவருக்கு தெரியும் மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு. அவர் தோல்வியடையும் போது அது தெரியும். 24ஆம் தேதி சசிகலா அவங்க பசும்பொன்ல கூட்டம் நடத்த போறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வருது. கட்சி ஆரம்பிச்சா அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்பு வரும்? அதான் நீங்களே சொல்றீங்க, தகவல் வருதுல்ல, வரட்டும், டிவியில வரட்டும், பேப்பர்ல பார்ப்போம். அது என்ன வந்தா முதல்ல குழந்தை பிறக்கட்டும். நல்ல குழந்தை பிறந்திருக்கா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்தா அப்புறம் பேர்களை வைப்போம். அதை பற்றி நோ கமெண்ட். இதே கட்சியான தாவேகால இதுவரைக்கும் கூட்டம் நடத்தி 5 பொதுக்கூட்டத்துல இதுவரைக்கும் 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப நேற்று நடந்த சேலம் பொதுக்கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. ஆனா அவருக்கு நிவாரணம்ன்ற பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இறந்ததை மறைக்க பாக்குறாங்க. இதை பத்தி சிக்க வைக்கிறாரு. அருமையான கேள்வி. இப்ப நீங்க அந்த சேலம் கூட்டம் நடந்த திரு விஜய் அவர்கள் கலந்துகிட்ட கூட்டம் சேலம் நடந்தது. ஏற்கனவே 42 பேர் 43 பேர் இறந்த கரூர் சம்பத்துக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ல தான் இருக்குது. அதுக்கு அடுத்துதான் அங்க பேசுறாரு. யார் இறந்திருந்தாலும் சம்பவம் நடந்திருந்தாலும் துயரமானது, துக்கமானது, நாமளும் துக்கத்துல கலந்துக்கிறோம். 72 நாள் அந்த கரூர் சம்பவத்துக்கு வெளியே வரல அவர். நம்பர் 1. அதற்கு அவர் ஏற்கனவே கரூர் மக்களுக்கு கொடுத்த தொகையை மிக குறைவானது. அது மிக குறைவு. அவருக்கு இருக்கிற பணத்திற்கு ஒவ்வொரு கோடி கொடுத்திருக்கலாம். அது இருந்த மக்களுக்கு அதற்கு காம்பன்சேஷன் சரியா வந்திருக்கும். ஆனால் நேற்று ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்த இவரை பார்க்க வந்தவர் இவர் பேச வந்தவருக்கு 5 லட்சம் கொடுத்திருக்கு, பிச்சை காசு போடுவது போல போட்டிருக்கிறார் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கரூரில் மருந்த மக்களுக்கு என்ன காம்பன்சேஷன் நஷ்டஈடு கொடுத்தாரோ அதே தொகையை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு அவர் ஆபீஸ்க்கு அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து பேசியதை போல அவர் இறந்தவருடைய குடும்பத்தை பேசி அவர் குடும்பத்துடைய கல்வி செலவு அத்தனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பொதுமக்களுடைய நியாயமான கருத்தை செய்ய வேண்டும். 5 லட்சம் கொடுத்தது அநீதி. அதே போல அரசாங்கம் இன்னும் அறிவிச்சிருக்கணும். அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் சாராய கடை மற்றதுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாரு அந்த நிதி திரு ஸ்டாலின் அவர்கள். இதற்கு ஏன் இன்னும் அறிவிக்கலன்னு தெரியல. இது சம்பந்தமா அறிக்கை கொடுக்கவே இல்லையா?
விஜய் பத்தி பேசவே இல்லை. சம்பந்தப்பட்டு யார் விஜய் தேர்தல் சம்பந்தமா வந்து பேசவே இல்லை. அதை பத்தி அந்த இறந்ததை பத்தியா? அதாங்க, இது யார் 5 லட்சம் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்கன்னு செய்தி வந்திருக்கு. எது இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்குது. இது நம்ம சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணும்னா அந்த இது அவருக்கு என்ன கோடிக்கணக்கில் கொடுக்கணும் இறந்தவங்களுக்கு சொல்றேன். விஜய் வந்து கூட்டத்துக்கு தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இத பத்தி அதிமுக யார் பயன்படுத்த? விஜய் விஜய் அவரு மட்டும் இல்ல, ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவர் எல்லாரோட வழிகாட்டி. மற்றவங்க மறந்துட்டாங்கன்றாங்க, அது யாருன்னு தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல. நாங்கெல்லாம் எல்லாமே பாருங்க, எங்க ஆபீஸ்க்குள்ள அம்மா அவர்களாம் இல்லாம எந்த படமும் கிடையாது. இங்க விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் அதை வச்சுட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துறாரு. அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்றார், தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியுமா? தனி கட்சி ஆரம்பித்து இவர் நடத்துற சொல்றது உண்மையா? புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா இவங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறோம். எங்க தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு எடுக்கலாம் என்பது பகல் கனவு. செங்கோட்டையன் கூட சில நபர்கள் சென்றிருக்கலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எம்ஜிஆர் பொது சொத்தாக இருந்தாலும், புரட்சி தலைவர் அம்மா பொது சொத்தாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர். பிசினஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிற திரு விஜய்க்கு அவருக்கு பொருத்தமாக அவர்களை பயன்படுத்தாமல் அவருக்கு நல்லது. தற்போது வரை 30% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி. 30% வாக்கு சொல்லுங்க. டிஎம்கே டிவிகேவுக்கு தான் போட்டி. எங்களுக்கு 30% வாக்கு இருக்கு, நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் சொல்றாங்க விஜய். அதாங்க, இப்ப அண்ணா திமுக இருக்கிற வாக்கு சதவீதம், திமுக இருக்கிற வாக்கு சதவீதம் எந்த வகையில குறைஞ்சதில்லை. 32 வருடம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் அண்ணா திமுக. அதே போல ஆண்டு கொண்டிருப்பது திமுக. என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் கையை மூடி வச்சிருக்கார், திறந்துட்டார், கையில ஒண்ணுமே இல்லை. தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு ஒதுக்க சொன்னாக்கா நம்ம நம்பலாம். 30 பேர் கூட இருக்கிற கைத்தடிகள் 50 இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விழுங்க. சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஓட்டு வச்சிருக்க. யாரை கேட்டாலும் அஜித் சொல்லுவாங்க, விஜய் சொல்லுவாங்க, நம்ம சிரிப்பு நடிக்கிற சூரிய சொல்லுவாங்க. அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது. 18 வயசுக்கு மேல போடுறவங்க தான் போட முடியும். ஆனா அவர் குறிப்பு சொல்லும் போது 18 வயதுக்கு மேல உள்ளவர்கள் எனக்கு வீட்டில் சொல்ல சொல்லுங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல எம்பி காங்கிரஸ் வந்து துணை நிற்கிறோம்னு சொன்ன திமுக துணை நிக்கலன்னு சொல்லிட்டு எம்பி மாணிக் தாகூர் குற்றச்சாட்டு. அதாங்க, மாணிக் தாகூர் பேசுறதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. யாரு? டிஎம்கே இருந்து அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்றாரு. பதில் சொல்ல வேண்டியவர் திரு சோனியா காந்தி அம்மா மகன் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர் சொன்னாதான் இறுதி முடிவு. அதே இப்ப அந்த 5000 ரூபாய் திடீர்னு போட்டிருக்காங்க, இதனால அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏங்க, நேற்றைக்கு நாங்க இந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் பிரதமர் அறிவித்தது 150 நாள் ஆக்கும் சொல்றத ஆர்ப்பாட்டம், அதற்கு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அங்க வந்த பெண்களிடம் நான் கேட்டேன் இதே கேள்வியை, என்னமா 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்களேன்னு. என்னங்க இது 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு, 2 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கோடைக்காலம் புதுசாக எங்களுக்கு தெரியுதா? கோடைக்காலம் வருஷம் இங்க இருக்கிறேங்க. மகாராஜ் எம்ஜிஆர் செய்யாதது, அம்மா செய்யாதது, எடப்பாடியார் செய்யாததா? எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனா காலத்தில் 2500 கொடுத்த எங்களுக்கு தந்தை மாதிரி அவர். அவரு அப்பவே கொரோனா காலத்தில் 2500 கொடுத்து 1 வருஷம் இலவசமாக ரேஷன் கடை மூலமாக அத்தனை பொருள் கொடுத்து தமிழக மக்களை காத்தவர்கள் அவர். என்ன கேள்வி? 5000 ரூபாய் கொடுத்தது. அதனால அவங்க எல்லாம் அப்படி கொடுத்து பண்ணாங்க. இவர் புதுசா அட்வான்ஸா கோடை காலத்துக்காக 2000 கொடுக்குறாருன்னா இதெல்லாம் இவர் எங்க நம்ம வீட்டு பணத்தை எடுத்து நம்ம கொடுத்துட்டு ஓட்டு கேட்கலான்னு பாக்குறாரு. தேர்தல் வரட்டும், அத்தனை ஓட்டுகள் ரெட்டலைக்கு தான் சொல்லி போறாங்க. வந்திருந்த ஆயிரக்கணக்கான சகோதரிகள் சொன்னது எங்களுக்கு சாட்சியா இருக்கு. அதே மாதிரி அரசு ஊழியர் ஒரே நாள் 5000 கொடுக்குறாங்க. அதனால அரசுக்கு ஒரே நாள்ல 6500 கோடி ரூபாய் செலவாயிருக்கு.
எங்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசு கைது இல்லையா, ஓய்வு இல்லையா, அரசு ஊழியர் சங்கம் இப்ப எதிர்த்து இருக்கு. அதை பத்தி நீங்க அதுதான் உண்மை. எப்படி இருந்தாலும் பொய்மை தான் உண்மை. ஜேக்தாஜி மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு பாராட்டு கூட ஜாலரா அடிக்கிற வச்சு கூட்டம் போட்டு எங்களை அரசு அதிகாரிகள் வாழ்த்திட்டாங்க சொல்றதுல பொய்ங்கிறது தெரியுது. ஆக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற அங்கன்வாடி சகோதரிகள், சகோதரர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பிற அதிகாரிகள் அத்தனை போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவு ஓட்டுப்பட்டிக்குள்ள ரெட்டரைக்கு வரும்போது தான் தெரியும். அதை அதிமுக அரசாங்கம் தான் காப்பாற்றும். தற்போது ஓபிஎஸோட நிலை என்ன? இதை கூட சொல்லு அவர்கள் என்ன நிலை நான் பாக்குறது உண்மையிலே வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. அரசியல் ரீதியா கேக்குறீங்களா? நேற்றைக்கு மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன பதில் இதற்கு சரியாக இருக்கும். நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. பாம்பின் கால் பாம்பரியம் அவங்களுக்கு தெரிய சொல்லி எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. சகோதரி இவங்க பிரேமலதா அம்மா எப்ப சொல்லணும் எப்படி சொல்லணும் கேப்டன் வழியில நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. வந்துடும். முன்னாள் அமைச்சர்கள் போய் முக்கிய பொறுப்புல நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய பொறுப்புல திமுக இணைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு தெரியும்? என்னங்க வயசு உங்களுக்கு? தம்பி இப்பதான் வந்திருக்காரு. எந்த இது குமுதம். சரி ஜென்டில்மேன் பத்திரிக்கை. நான் என்ன சொல்றேன்னா, போயிருக்காங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அரசியல் இருந்தா உழைக்கிறதுக்கு, சமூக சேவை செய்வதற்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், யூனியன் சேர்மன் ஆகணும், ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யலாம். எம்எல்ஏ இருந்தா போயிருக்காங்க நீங்க சொல்றீங்க. அறுவடை மறுபடியும் அங்க எதனா கிடைக்குமான்னு பாக்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு அறுவடை நடக்காது. அது சரியாக செய்வார் திரு ஸ்டாலின் அவர்கள். போன பிரஸ் மீட் அப்ப அண்ணன் சொன்னீங்க தேமுதிகவோட பாஜக மேலிடத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதே நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னாக்கா, நாங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னது நீங்க தவறா சொல்றீங்க. மத்திய அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள், தேசிய தலைமை பிஜேபி பேசிக் கொண்டிருக்கிறது சகோதரி பிரேமலதா அம்மாவிடம் என்று சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் தவிர பேர் சொல்லி அவர் சொன்னாலும் சொன்னேன். நீங்க இவரு சொன்ன பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவரை கேளுங்க. நான் சொன்னது எதுதான் சொன்னேன். அவர் பேசலைங்கிற நயினார் நாகேந்திரன். மற்றவங்க சொல்றாங்க எல் முருகன் அவர்கள், அவரு மாதிரி தேசிய தலைமை பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட பேசின 2 இடத்துல பேசுறீங்களா சொல்றது யாரு உங்களுக்கு சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. வரட்டுமே, என்ன ஆகுது? அதிமுக தலைமையிலான கூட்டணியில அது வரப்போற 2026 எவ்வளவு சீட் வந்து வேணுமோ எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு இல்லை, என்ன 210 சீட்டுக்கு மேல் வரும். எங்க பிஜேபி, இது அதிமுகவும் பிஜேபி இணைந்திருக்கிற அத்தனை கூட்டணி சேர்த்து நேற்று கூட திரு எடப்பாடி, மாண்புமிகு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மறுபடியும் டூர் கிளம்பிட்டாரு. மறுபடியும் அந்த எழுச்சி 182 இடத்துக்கு சட்டமன்ற இடத்துல ஓட்டு கேட்டவர் மறுபடியும் போறாரு. நான் கேட்கிறேன், திரு விஜய் அவர்கள் 52-42 சட்டத்தை சட்டப்படிதான் இந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்றாரு. அங்க ஒரு இறந்திருக்கிறார், இன்னொரு காயப்பட்டிருக்கிறார். வெயில் கொளுத்துற வெயில்ல நிக்கிறாங்க. 5 லட்சத்துக்கு 1 லட்சக்கணக்கில் கூடிய திரு மோடி ஐயா அவர்கள் இந்த கூட்டம் அழகான பந்தல் போட்டு உட்கார்ந்து இருக்கவங்க நிழல்ல உட்கார்றாங்க. அவரும் நிழல்ல பேசுறாரு. யாருக்கு எந்த காயில்ல அழகா சேர்லாம் போட்டு உட்காந்துருங்க. இவர் மட்டும் வந்து வெயில்ல ஒரு 10 மணினா 12 மணிக்கு வந்து பேசுறாருன்னா, சோறு இல்லை, தண்ணி இல்லை, பத்திரிகையில் எழுதுறாங்க. ஆம்புலன்ஸ் பேருக்கு நிக்குது, தண்ணி எங்கோ வச்சிருக்காங்க. சரியான உணவுல காட்டுக்குள்ள போய் போடுறாரு. இருந்தா கூட வாங்கி சாப்பிடுவாங்க. எனவே ஒரு பாரத பிரதமர் அமித்ஷா, நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள் இவங்க பேசுற கூட்டமெல்லாம் லட்சக்கணக்கில் போடுறதுல பாதுகாப்பு எந்த பிரச்சனை இல்லாமல் அழகாக நடத்துறாங்க. திரு விஜய் அவர்கள் அவர்களை பின்பற்றினால் இந்த இறப்பு இருக்காது. ஒருவேளை அவர் கூட்டத்தில் இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. இவர் கேட்டே பண்ணிடுமா?
அன்வர் ராஜாவை தொடர்ந்து நிலோபர் வந்து கட்சி திமுக இழந்திருக்காங்க. அப்ப பாரதிய ஜனதா இணைந்ததுனால சிறுபான்மையினருக்கு வந்து இங்க வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால இஸ்லாமியர்கள் போய் சேராங்க. இல்லையே, கேள்வி நல்லா அழகா சொல்லு. அன்வர் ராஜாவை தொடர்ந்து நிலோபர் கபில் நீ வேற ஏதாவது பேர் பார்த்திருக்க? அபிஜீப்னா அமீன் போடுங்க. எக்ஸ் மினிஸ்டர் அதை எனக்கு தெரியும், சொல்லுங்க. அவங்க இணைஞ்சிருக்காங்க. அப்ப அதிமுகவில் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லையா? அதாவது திரு அன்வர் ராஜா அவர்கள் முன்னாள் அமைச்சர் சேர்ந்து 6 மாசம் ஆச்சு. நேற்றுக்கு ராணிப்பேட்டைக்கு போயிருக்காரு, நம்ம சேர்ந்துருக்கு. இப்ப இன்னொரு தம்பி கேட்டால திமுக சேர்றாங்க குமுதக்காரர். இதுதான் அவங்களுக்கு பதில். சும்மாங்க அவங்களால என்ன வந்துடும்? நீங்க அங்க இருக்கிற மக்களை கேட்டா தெரியும் போறாங்க. ஒரு அமைச்சரா இருந்தவங்க 5 வருஷ காலம் இந்த கட்சியில அம்மா நம்பிதானே போட்டாங்க. இப்ப என்ன ஆபத்து அவங்களுக்கு? அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரோட அனுசரிச்சு போகணும், ஒன்றிய செயலாளரோட அனுசரிச்சு போகணும், நகர செயலாளரோட மக்களோட ஓட்டு போட்ட மக்களா மதிச்சாதானங்க மதிப்பாங்க. வீட்டுல உட்காந்துக்கிட்டே இல்லைங்கிறது போறது ஏதாவது செஞ்சிருப்பாங்க, நமக்கு தெரியாது. இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா ஏதாவது திமுகவில் போய் ஆதாய அடைஞ்சல் போயிருப்பாங்க. அதுக்கும் சிறுபான்மைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற சிறுபான்மை யாருமே போல, எல்லாரும் இங்க பின்னால்தான் இருக்காங்க, எங்கேயும் போறாங்க. ஏதாவது தகவல் வந்திருக்கா திண்டுக்கல்ல, அவ்வளவுதான். அதனால சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். சிறுபான்மை ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா பேராசிரியர்கிட்ட வந்து இஸ்லாமிய சகோதரிகிட்ட வந்து நீங்க வந்து மோடி இருக்கிறனால ஓட்டு போட வேணாம், போடாதன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வராதுன்ற அச்சமா? இவர் எந்த பத்திரிகை? நியூஸ் 7 தம்பி. ஒரு பத்திரிகையில் நீங்க இருக்கிறீங்க, இப்படி தவறான கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நான் சொன்னதே தவறா பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்தது விளக்கம் சொன்னேன். மறுபடியும் அதே தவற பேசுனீங்கன்னா அவர் கேட்டது முஸ்லீம் பேராசிரியர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு மறுபடியும் நீங்க கேளுங்கப்பா. ஆர்ப்பாட்டம் பெண்கள் நடத்துறாங்க ஒரு கல்லூரியில், பெண்கள் கல்லூரியில். அதுக்கு ஆதரவு கொடுத்து நான் போறேன். அங்க இஸ்லாமிய பேராசிரியர் சகோதரி பேரை சொல்லி நான் இஸ்லாமிய சேர்ந்தவங்க, நீங்க எம்எல்ஏ பண்ணல ரோடு போட்டு கொடுத்தீங்க நன்றிக்குது. அதே மாதிரி பிஜேபி மோடியா கொடுக்கறதுனால சிறுபான்மையில் ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்க. நீ வீட்டுல சொல்லி ஓட்டு போட சொல்லுமா? இதுல என்ன தவறு?